டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ப்ராப்ளம் கிரைசிஸாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் கூறியது போல எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமாக தீர்க்கப்படவில்லை. பிரச்சனை மேலும் மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு படித்து கொண்டு இருக்கும்போது நினைவு வந்தது என்னன்னா, தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவான். உலகத்துல மிக பெரிய மந்தம், பொருளாதார மந்தம் அமெரிக்காவில் 1929 ஒரு தர்ஸ்டே அன்னைக்கு நடந்தது. அதை என்ன சொல்லுவான், பிளாக் தர்ஸ்டே, அதாவது கருப்பு வியாழக்கிழமை அப்படின்னு பேரு. அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய சென்செக்ஸ் பாயிண்ட்ஸ் 700 அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. போனதும் அதனால கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செல்வம் போய்விட்டது. அப்படியே இந்த விங் ஆஃப் அன் ஐ அப்படின்னு ஆங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள செல்வம் அழிந்து விட்டது. இது எப்படி இருக்குன்னா, சுனாமி வந்தப்ப நான் வேளாச்சேரியில இருந்தேன். எல்லாரும் மாடிக்கு போயிட்டோம். அடுத்தது என்னன்னு தெரியல. ரொம்ப பயங்கர எதிர்காலம் இருண்டு இருந்தது. அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலமும் 1929 32 வரலும் அந்த பெருத்த பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்துல நடந்தது. அது ரெக்கவரி ஆனது. அப்ப என்ன பொருளாதார பிரச்சனை அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கட்டத்தை பொருளாதார அறிஞர் சொல்லுவான், பாவர்ட்டி அமிட்ஸ் பிளென்டி. எல்லாமே கிடைச்சதுயா, எல்லாமே இருக்கு, சாப்பிட முடியல, கை விலங்குல, வாய் திறக்க முடியல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இது என்ன ஆயிடுச்சு, பாவர்ட்டி அமிட்ஸ் பிளென்டி அப்படின்னா ஏராளமா தாராளமா இருக்கு, அதை வாங்க முடியல, வாங்கி சாப்பிட முடியல. காரணம் என்ன? வேலை இல்லை, வருமானம் இல்லை, வாங்கும் திறன் இல்லை, அதனால பொருள் விற்கல அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, வியாபாரிகள் நிறுத்தி விட்டார்கள். எதை நிறுத்திட்டாங்க? ப்ரொடெக்ஷன் ஸ்டாப்டு. The whole protective machinery came to stand still. எல்லாமே அக்ரிகல்ச்சர்ல இருந்து, இண்டஸ்ட்ரியில இருந்து, காமர்ஸ் அண்ட் ட்ரேடுல இருந்து, டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து எல்லா மூவ்மெண்ட்டும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு நின்றுடுச்சு. அப்ப என்ன காரணம்? ஏன் ப்ரொடக்ஷன் நின்னுது? அந்த காலகட்டத்தில் 1929 என்னன்னா, அமெரிக்கா தான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இன்னைக்கும் அதான் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா. அதை ஈஸியா யாருமே பீட் பண்ண முடியாது இன்னைக்கும். ஏன்னா அதனுடைய ஜிடிபி ஆண்டுக்கு 27 ட்ரில்லியன் இருக்கு. நம்ம சைனா கூட நிறைய மேனுஃபேக்சரிங் சொன்னாலும் அது 17 ட்ரில்லியன் தான். நம்ம 5 ட்ரில்லியன் சொல்லி வர முடியல, 4 ட்ரில்லியன் தான் இருக்கும். அதுவும் 3.7 ஏதோ ரவுண்ட் அப் பண்ணிட்டு நம்ம 4 ட்ரில்லியன் சொல்றோம். அப்படிப்பட்ட பொருளாதார மந்த வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. ஏன் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பொருளாதார பேராசின்ற முறையில என்ன காசு, என்ன எஃபெக்ட், ஒரு அறிவியல் பூர்வமா சிந்திக்காதனால நம்ம கிராமத்துல சொல்லுவோம், குடலே தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணான்னு. சாதாரண ஒரு பாட்டி இருப்பாங்க, மருத்துவ பாட்டி. அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போனா 2 தட்டு தட்டி விட்டு இது பண்ணி விட்டு பண்ணுவாங்க, சரியா போயிடும். ஒரு ரூபாயை முழுக்கிட்டான்னா உடனே என்னமா ஒரு தட்டு தட்டுவாங்க, கைக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் ரொம்ப சிம்பிளா செய்துருவான். இதை எம்டி, எம்எஸ், எஃப்ஆர்சிஎஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. அது மாதிரி இந்த பொருளாதாரத்துல என்ன அடிப்படைன்னா, டிமாண்ட் டெஃபிஷியன்சி. உற்பத்தியான பொருள் விற்கவில்லை. ஏன் விற்கவில்லை அப்படின்னா வாங்கும் திறன் மக்களிடையே இல்லை. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அக்ரிகேட் டிமாண்ட் அப்படி என்பது குறைவாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா, டிமாண்ட் கிரியேட் பண்ணணும். அப்பதான் பாடம் நடத்தும் போது, பேரியல் பொருளாதாரம் நடத்தும் பொழுது
MA போன்ற வகுப்புகள்ல சொல்லும்போது என்னன்னா, இந்த வளர்கின்ற நாட்டுக்கும் வளர்ந்த நாட்டுக்கும் அடிப்படையில பொருளாதார பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அங்க டிமாண்ட் டெஃபிஷியன்சி, நம்ம நாடுகள்ல சப்ளை டெஃபிஷியன்சி. எப்படி இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணணும், முதலீடு செய்யணும், அதை பகிர்ந்தளிக்கணும் என்ற ஒரு கஷ்டம் நமக்கு உண்டு. ஆனால் மேலை நாடுகள்ல என்னன்னா, அஃபிலியன் சொசைட்டி, செல்வ செருக்குள்ள நாடு, எல்லாத்திலையுமே விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் உயர்ந்திருக்கனால பொருளாதாரத்துல சப்ளை எக்ஸிடட் டிமாண்ட், தேவையை விட உற்பத்தி ஆகிவிட்டது. ஆனால் வாங்குவதற்கு விலை குறைந்து விட்டது, லாபம் குறைந்து விட்டது, அதனால ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னு. இப்ப என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் யார் கையில் மாட்டி விட்டது என்றால் மேலே உள்ள ஒரு 10-20 விழுக்காட்டுல சேர்ந்து விட்டது. இப்போ உலகத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் ஒரு சிலரிடம் குமிந்து விட்டது. இப்போ டெஸ்லா கார் ஓனர் இலான் மஸ்க் வந்து நான் நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறான். நீங்க பெரும் பணக்காரர்கள் அங்க இருக்கிறான். இங்க வந்து அம்பானி அதானி அப்படின்லாம் சொல்றோம். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இதுல நமக்கு என்னன்னா, இந்த பொருளாதாரத்துல சரியான பகிர்வு இல்லை என்பது மிகப்பெரிய எக்கனாமிக் இல்னஸ், நோய் அப்படிங்கிறது. இன்னைக்கு என்ன கிரைசிஸ் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் உடனே டாரிஃப் போட்டான், ஒரு 50 விழுக்காடு போட்டாங்க. இப்போ நம்ம ரிகன்சிலியேஷன் எப்படி 2 மாசத்துல நடந்துரும். மோடியை வந்து என்ன இங்க பிரச்சனை நமக்கு வந்தது அப்படின்னா, நம்ம வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள். ஹவுடி மோடின்னு சொல்லி ரொம்ப தோழமையை பாராட்ட பார்த்தோம். இங்கேயும் வந்து நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம குஜராத்தில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தோம். இருந்தாலும் எக்கனாமிக்ஸ்ல கை வச்ச பிறகு எவனும் தாங்க மாட்டான். இந்த இடத்துலதான் நான் பார்த்தேன், இப்போ உலகத்துல எது தெரியுமா முக்கியமா வந்துடுச்சு, பொருளாதார பிரச்சனை, பொருளாதார காரணம் முதலில் வந்து விட்டது. சமூகமும் அடுத்ததுதான். இந்த சமூகமே இருக்குமா இல்லவா அப்படி என்பதை தீர்மானிப்பது எது என்றால் அறிவியல் உலகம், தொழில்நுட்பம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ட்ரம்புக்கு என்ன அப்படின்னா, டாலர் டாலரைசேஷன் வந்துட்ட பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, டாலரை காப்பாற்ற வேண்டும். அப்போ பொருளாதாரத்தில் உள்ள பப்ளிக் டெட் 37 ட்ரில்லியன் இருக்கு, அதுக்கு வட்டி கட்ட வேண்டி இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னு வரும்போது இங்க சண்டையை நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. நல்லா தெரிஞ்சணும், வார் ஃபினான்ஸ்ன்னு இருக்கு. அதாவது வார் ஃபினான்ஸ்னா போர்க்கால நிதிநிலை. போர் என்றாலே டிஸ்ட்ரக்ஷன், ப்ரொடெக்ஷன் கிடையாது, அழிவு தான். கன்சம்ஷன் தான் இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்காது. எல்லாமே அழிக்கப்படும், வீடுகள் அழிக்கப்படும், தோட்டங்கள் அழிக்கப்படும், நிலங்கள் அழிக்கப்படும், எல்லாமே அழிக்கப்படும். என்னென்னலாம் உற்பத்தி பண்ணீங்களோ எல்லாமே அதெல்லாம் அழிக்கப்படும். இன்னைக்கு உக்ரைன் வாரம் 3 ஆண்டு முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அங்க காசாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாவர்ட்டி வந்து வாக்ட் இன் தி ஸ்ட்ரீட் ஆஃப் மாஸ்கோ அப்படின்னு 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் முடிஞ்சதும் மாரிஸ் டாப்னு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரஷ்யா அப்படிங்கிற நான் படிக்கும்போது அதில் அவன் எழுதுவான், பாவர்ட்டி வாக்ட் இன் தி ஸ்ட்ரீட் ஆஃப் மாஸ்கோன்னு. அது மாதிரி நீ காசாவில் அந்த குழந்தைங்களும் பெண்களும் படுற துயரத்தை நம்ம வந்து பார்க்க முடியல. அப்ப யுனைடெட் நேஷன்ஸ்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு நாட்டை வெல்வதற்கு, பழி வாங்குவதற்கு ஹங்கர் சுட் நாட் பி யூஸ்ட் as an instrument. அதை ஒரு வெப்பனாக நீ பயன்படுத்தாது. ட்ரோனை பண்ணு, மற்றபடி எல்லாமே கண்டம் விட்டு கண்ட ICBM எல்லாம் வச்சுக்க, எது வேணாலும் பண்ணு. ஆனால் மனிதனுடைய அடிப்படை உரிமை, அவன் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கற்க கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம், இதுல கை வைக்காத அப்படின்னா. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, சண்டை போடுறதுனால அங்க நடந்தது. நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன, இப்ப லேட்டஸ்ட் அப்படின்னா, ஒன்னு சாங்காய் கோஆபரேஷன், கூட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அதுல என்ன ஆயிடுச்சு, நான் முதல்ல கூட சொன்னேன், நம்ம நேர்கள் மறந்துடக்கூடாது. 2வது உலக போர்ல கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா 3 இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சீனா, ரஷ்யா, இந்தியா சேர்ந்துடுச்சு. இப்ப இந்தியாங்கிறது மக்கள் தொகையில நம்பர் 1 உலகத்துல 143 கோடி. அதே நேரத்துல சைனாவில் வந்து 140 கோடி, 3 கோடி குறைந்திருக்கு. மக்கள் தொகை பெருக்கினால் அவங்களுக்கு வெகுமதி உண்டுங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க.
இப்ப என்ன அப்படின்னா உலக ஜிடிபியினுடைய குரோத் 24-25 விட அப்ப இருந்த 2.9 இருந்தது, இப்ப 2.34 வந்துடுச்சு. அப்ப நம்ம 6.4 இதெல்லாம் இருக்கு இந்தியான்னு. ஆனா இங்க என்ன கவனிக்க வேணும்னா நத்திங் இஸ் இண்டிபெண்ட், எவரிதிங் இஸ் இன்டர் டிபெண்ட். அப்ப ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டே வருது, வேலை வாய்ப்பு குறைந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லை, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு 50% ஆஃப் த பீப்புள் will be thrown out of employment அப்படிங்கிறான். இப்ப இந்தியாவிலேயே என்ன ஆயிடுச்சு, இந்த டாரிஃப் 50 விழுக்காடு போட்டதுனால இங்க திருப்பூரும் குஜராத்திலையும் மற்ற பகுதியிலிருந்து ஏற்றுமதி குறையறதுனால நமக்கு வருமானம் குறைஞ்சு. இந்தியாவுடைய இது எப்படின்னா $277 பில்லியன் இருந்த வியாபாரம். அதே நேரத்தில் இறக்குமதி வெளிநாடுகள்ல இருந்து நம்ம செய்த 308 பில்லியன் இருந்தது. நமக்கு டெபிசிட் ஒரு 19 பில்லியன் தான் இருந்தது. அது 17 இருந்தது, இப்போ 19 ஆயிடுச்சு. இப்ப நெருக்கடி என்னன்னா இன்ஃபிளேஷன். அமெரிக்காவில் ஸ்டாக்னேஷன் ஒரு பக்கம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஏன்னா அங்க ஒரு மணி நேரத்துக்கு $15 குறையாம கொடுக்கணும் லேபருக்கு. அதே சைனாவில் ஆரம்பிச்சா ரொம்ப குறைவா இருக்கும். அதனால சயின்ஸ்லயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, மேனுஃபேக்சரிங் நம்பர் 1 வேர்ல்டுல இன்னைக்கு எது வந்துருச்சுன்னா சைனா வந்துருச்சு. சைனாவோட அமெரிக்கா போட்டி போட முடியல. அந்த மாதிரி பெரிய மாடு வீட்டு ஏழை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுட்ட இந்த சூழ்நிலையில இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்தியா கிட்ட 50 விழுக்காடு போட்டாலும் கூட திரும்பவும் ராசிப்படுத்திக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா அமெரிக்க பொருளாதாரம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இப்ப ஜப்பான்கிட்ட $550 பில்லியன் வியாபாரம் பண்றாங்க. யூரோப்ல $700 பில்லியன். யாரு இதே ட்ரம்ப் சொன்னார், மார்த்தட்டினாரு. இருந்தாலும் இன்னைக்கு யாரையும் உதாசீனப்படுத்த முடியாது. அந்த பொருளாதாரத்தை எது மையமா வந்துடுச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர், சோயா பீன்ஸ். இப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நமக்கு என்ன கோபம்னா அமெரிக்கா நமக்கு செகண்ட் ஹோம் தான். இருந்தாலும் நமக்கு என்ன வருத்தம் வந்துடுச்சுன்னா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருள் எல்லாம் வாங்குங்கிறான். அது பாலா இருக்கட்டும், முட்டையா இருக்கட்டும். முட்டை மாஸ்டர் எக்குன்னு வச்சீங்கன்னா குஞ்சு பொரிக்காது. நம்ம முட்டை குஞ்சு பொரிக்கும். அப்ப ஒரு நாளைக்கு 10 முட்டை சென்றாலும் கூட லட்சக்கணக்கான தயார் பண்ண முடியும். அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இது சைடு விளைவுகள், பக்க விளைவுகள் நிறைய வருதுன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, நீ ரஷ்யால வாங்க கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? அப்படிதான் நமக்கு வந்துடுச்சு. அதே நேரத்துல ஒரு விதத்துல நமக்கிட்ட அவர் கோபப்பட்டது என்னன்னா, ரஷ்யன் ஆயில வாங்கி லாபம் நிறைய அடைஞ்சிட்டோம், அது அவங்களுக்கு யூரோப்லயும் மற்ற நாடுகளையும் வித்து பண்ணிட்டோம், நம்ம மட்டும் வச்சுக்கல, அதுவும் மக்களுக்கு போய் சேரல, அது அதானிக்கு போய் சேர்ந்துடுச்சுங்கிறதெல்லாம் சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம மேல கோவப்படுறோன்னா அதே மாதிரி நம்ம கோவப்பட்டோம். யாருக்கிட்ட கோவப்பட்டோம் அப்படின்னா, துருக்கியும் அஜர்பைஜானும் ட்ரோன்லாம் பாகிஸ்தானுக்கு உதவினாங்க இந்த சிந்தூர் டைம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், டெல்லி கிளிமோன்ல பிரான்சைஸ் கொடுத்துருந்தோம். டர்க்கி அஜர்பைஜானை நம்ம நிறுத்தணும். அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப ட்ரம்ப் கோபப்பட்டது ஒரு விதத்தில் நியாயம்தான். ஏனென்றால் ரஷ்யாவோட சண்டை போடுறோம், அவரை நிறுத்தணுங்கும் போது அந்த நிதியை கட் பண்ணணும், அதை நிறுத்தணும். அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம வாங்கி அதை தோல் கொடுத்தோம், நம்ம முட்டு கொடுத்தோங்கும் போது இந்தியாவினுடைய இது வெளியில வியாபாரம் பண்ணுவது, அவங்க நம்ம அதிகமா அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 40 பில்லியனுக்கு குறையாம நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து இறக்குமதி ரொம்ப குறைவா, அமெரிக்காவிலிருந்து நம்ம வாங்க முடியல. அப்போ என்ன டாக்ஸ் போட்டு நம்ம பொருள் அங்க விலை அதிகமாக விற்க வைத்ததுனால இந்திய பொருள்களுக்கு மற்றவங்களோட போட்டி போட முடியாது. பிலிப்பைன்ஸோட போட முடியாது, பாகிஸ்தானோட போட முடியாது, பங்களாதேஷோட போடுவது. இதனுடைய முடிவு என்னன்னா, நம்மளுடைய வருமானம் அந்நிய செலாவணி குறைவு, நம்மளுடைய கடன் அதிகரிக்கும். அதனால என்ன ஆயிடுது, வேலை இல்லாத திண்டாட்டம் வரும். அதனால இன்னைய பொறுத்த வரைக்கும் இதை சமாளிப்பதற்கு அமெரிக்காவாலும் தனியால முடியாது, ரஷ்யாவிலும் முடியாது, சைனாவிலையும் முடியாது. அதனால இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பிடி எல்ஸ்வொர்த் அப்படி அமெரிக்கன் டெக்ஸ்ட் ரைட்டர் என்ன எழுதணும் அப்படின்னா, நத்திங் இஸ் இண்டிபெண்ட், எவரிதிங் இஸ் இன்டர்டிபெண்டன்ட். அப்போ எதுவுமே சுதந்திரம் என்பது தனிப்பட்ட முறையில் அப்சல்யூட் சென்ஸ்ல கிடையாது.
அது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மாதிரி ரிலேட்டிவ் சென்ஸ்ல தான். அதனால இன்னைக்கு எல்லா நாடுகளும், அது பிரிக்ஸா இருந்தாலும் சரி, நேட்டோவா இருந்தாலும், சீட்டோவா இருந்தாலும், சென்டோவா இருந்தாலும், வார்சாவனுடைய பழைய உறுப்பினர்கள் தான், கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை. இறுதியாக ஒரே ஒரு கொட்டேஷன் சொல்லி முடிக்கிறேன். 1945 ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே நடத்தினான். அப்ப ஒன்று என்ன சொன்னா, கூட்டுறவு என்பது இந்தியாவில் தோல்வியடைந்து விட்டது. கோஆபரேஷன் has failed in India, but it must succeed for the welfare and the security of the nations அப்படின்னு முடிச்சான். அதுபோல நமக்குள்ள பகை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மார்க்ஸ் சொன்னது என்னன்னா, ஹிஸ்டரி இஸ் எக்கனாமிக்ஸ் இன் ஆக்ஷன். அடிப்படையில இன்னைக்கு பொருளாதார முக்கியத்துவம், இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருளாதார காரணிகளை கண்டுகொண்டு எது காசு, எது எஃபெக்ட், எது காரணம், எது விளைவு என்பது தெரியாமல் இனிமேல் பொருளாதாரம் என்ற நாவாயை, நேவியை நடத்த முடியாது என்று கூறி, எனவே இந்த கிரைசிஸ், குளோபல் கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் தீர்ப்பதற்கு எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். ஏன்னா பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.